ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ட்ரெடிஷ்னல் வித் நியூ தீபம் ரங்கோலி கோலம் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். டபுள் லேயர் வரத மாதிரி போட்டுக்கணும். ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே கிராஸில் ஸ்ட்ரெயிட் லைன் டபுள் லேயர் வரத மாதிரி. அடுத்து இந்த சென்டர்லையும் இந்த ரெண்டு இதுக்கும் சென்டரில் டபுள் லேயர் வரத மாதிரி, இந்த ரெண்டு இதுக்கும் சென்டரில் டபுள் லேயர் வரத மாதிரி, அது மாதிரி இந்த சைடும். இது இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணணும். அடுத்து இது இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு நான் இது ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் போட்டது. கொஞ்சம் நல்லா பெண்ட் பண்ணி வளைக்கணும். சுற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் லீஃப். நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டுனா மறந்துடக்கூடாது. அவ்வளோதான். சைடு இப்படி
ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த 2 விளக்குக்கு நடுவில் ஒரு ஸ்மால் ஃப்ளவர் மாதிரி டிசைன் 2 லேயர் தான் வரும். 3 லேயர் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கேப் இடம் இருந்ததுன்னா 3 லேயர் போட்டுக்கோங்க. நான் வந்து 2 லேயர் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல 3 லேயராக ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னொரு பெண்டிங் இந்த சைடு அல்லது இந்த சைடு இடம் இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு 2 லேயர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 3 லேயராக கூட வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல். அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் போடுறது ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெடிஷ்னல் ரங்கோலி கோலம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி விளக்கு போட்டு பாருங்கள். எம்டியாக ரொம்ப கேப் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த விளக்கில் கீழே நீங்கள் வந்து கலர் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் லென்த்தாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அல்லது இங்கே இந்த சைடு சுருள் மாதிரி சென்டரில் ஒன்று போட்டு அதுக்கடுத்து கலர் கொடுத்தீங்கன்னா கூட அந்த எம்டி கேப் ஃபுல்லாகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.